சென்னை வண்ணாரப்பேட்டையில் 13 வயது சிறுமி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை கல்லறை சாலையில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட அனைவரையும் பாரபட்சமின்றி கைது செய்ய வேண்டும், கைது செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஜல்சக்தி அபியான் திட்டத்தில் 450 கோடி ரூபாய் மதிப்பில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த கூட்டு குடிநீர் திட்டம் ஒகேனக்கல் முதலை பண்ணை அருகே அமைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த இடத்தினை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட நீர் உறிஞ்சு நிலையம், நீர் சுத்திகரிப்பு நிலையம், நீருந்து நிலையம், சமநிலை நீர்த்தேக்கம் ஆகிய இடங்களில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து அதன் செயல்பாடுகள் குறித்து விரிவாக கேட்டறிந்தார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய புயல் வலுப்பெற்று இலங்கை அருகே கரையை கடக்க உள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதிகளில் மணிக்கு 50 முதல் 70 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டு இருக்கும் விசைப்படகு மீனவர்கள் உடனே கரை திரும்ப வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் கடந்த 2 நாட்களில் 350 விசைப்படகுகளில் 3500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கரை திரும்பினர். இந்நிலையில் சேட்டலைட் மூலம் அரசின் எச்சரிக்கை தகவல் கிடைக்காமல் லட்சத்தீவு, கர்நாடகா, குஜராத் ஆழ்பகுதிகளில் 150 விசைப்படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் 1500 குமரி மாவட்ட மீனவர்களுக்கு விமானங்கள், கப்பல் படை கப்பல்கள் மூலம் உடனே எச்சரிக்கை கொடுத்து அவர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு தெற்காசிய மீனவ அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் மானாவாரி நிலங்களில் விவசாயிகள் வெங்காயம் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து பெய்த மழையினால் செடிகளில் நீர் தேங்கி அழுகல் நோய் ஏற்பட்டுள்ளதாகவும், காற்றில் அதிகளவு ஈரப்பதம் இருந்த காரணத்தினால் வெங்காயத்தின் தண்டுகள் நண்டுகால் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறும் விவசாயிகள் இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே அரசு தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கொடுங்கியூர் அடுத்த எருக்கஞ்சேரி பாரதிதாசன் தெருவை சேர்ந்த கீர்த்திவாசன் என்பவர் கடந்த 6ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் அருகில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அவரது வாகனத்தை மடக்கிய மர்ம நபர் ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டி அவரிடம் இருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து கீர்த்திவாசனின் தந்தை ஆனந்தன் கொடுங்கியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கொடுங்கியூர் காவல்துறையினர் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட எருக்கஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், லிங்கப்பெருமாள் என்கிற இருவரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்த 12 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த நெடியம் கிராமத்தைச் சேர்ந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர் அண்ணாதுரை என்பவர் தனது 2ஆம் ஆண்டு திருமண நாளையொட்டி பள்ளிப்பட்டு பகுதியில் கடையில் உள்ள இறைச்சி வாங்கிக் கொண்டு நகர சாலையில் வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக முன்னே சென்ற மாட்டு வண்டியின் மீது இருசக்கர வாகனம் மோதியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த அண்ணாதுரையை பொதுமக்கள் மீட்டு பள்ளிப்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த அண்ணாதுரையின் உறவினர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பதற்கான போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததே உயிரிழப்புக்கு காரணம் என கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பள்ளிப்பட்டு காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த கிருஷ்ணன் கோவில் பின்புறம் ஜான் பிரிட்டோ என்பவருக்கு சொந்தமான கால்நடை மருந்து கடை உள்ளது. இந்த கடைக்கு வந்த மர்ம நபர் ஒருவர் சில மருந்துகளை வாங்கியுள்ளார். அப்போது கடையில் இருந்த பெண் ஊழியர் மருந்துகளை எடுத்துக் கொண்டு இருந்துள்ளார். இதனையடுத்து அந்த நபர் பெண் ஊழியரிடம் மருந்துகளை பார்சல் செய்து வைக்குமாறும் தான் சிறிது நேரத்தில் வந்துவிடுவதாகவும் கூறிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் வெகு நேரமாகியும் அந்த நபர் வராததால் சந்தேகமடைந்த பெண் ஊழியர் இதுகுறித்து தனது உரிமையாளர் ஜான் பிரிட்டோவிற்கு தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் விரைந்து வந்த ஜான் பிரிட்டோ சிசிடிவி கேமராவில் உள்ள காட்சிகளை பார்த்துள்ளார். அதில் அந்த நபர் கல்லாவில் இருந்த 25,000 ரூபாய் பணத்தினை திருடி சென்றது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜான் பிரிட்டோ இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை ஆவடியில் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பயிற்சி பள்ளியில் ஆயுதப்படை மற்றும் காவலர்களுக்கு பயிற்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பயிற்சி முடித்த காவலர்களுக்கான அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக டிஜிபி ஜாஃபர் சேட் கலந்து கொண்டு காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சிறந்த காவல் பயிற்சி உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். இதேபோல் காவல் பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த 287 பேருக்கு பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை கூடுதல் காவல்துறை இயக்குநர் மஞ்சுநாதா மற்றும் காவல்துறை துணைத் தலைவர் ராஜேஸ்வரி ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 5ஆம் படைப்பிரிவில் 358 பேருக்கு பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் பயிற்சியின் போது இரும்பு குண்டு எறிதல் மற்றும் துப்பாக்கி சுடுதல் போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற காவலர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. டெல்லியில் நடைபெறும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேளாண்மை சட்டத்தை ரத்து செய்யக் கோரி டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் மீது தடியடி நடத்துவதை கண்டித்தும் நீட் தேர்வு, வேளாண்மை சட்டம் ஆகியவற்றை ரத்து செய்யக் கோரியும் வலியுறுத்தப்பட்டது. சென்னை அடையாறு இந்திரா நகரில் சந்தேகத்திற்குரிய வகையில் வேகமாக சென்ற இலகுரக சரக்கு வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்த முயற்சித்த போது நிற்காமல் சென்றுள்ளது. இந்நிலையில் அந்த வாகனத்தை தொடர்ந்து மேலும் 2 இருசக்கர வாகனங்கள் வேகமாக சென்றதால் சந்தேகமடைந்த போலீசார் வாகனங்களை விரட்டி சென்று இந்திரா நகர் டேங்க் அருகே மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது வாகனத்தில் பெட்டி பெட்டியாக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2.5 டன் போதைப் பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து வாகனத்தின் உரிமையாளர் ராமசாமி, செல்வராஜ் மற்றும் மதுரபாயில் மாநகராட்சியில் ஒப்பந்த ஓட்டுநரான புஷ்பராஜ், ராமசாமியின் ஓட்டுநர் இசக்கிமுத்து ஆகியோரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியின் 88வது பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சை மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அமர்சிங் தலைமையில் ஒப்பற்ற தலைமை, வாழ்வியல் சிந்தனைகள், ஒரு மார்க்சிஸ்ட் பார்வையில் திராவிடர் கழகம் ஆகிய 3 நூல்கள் அறிமுக விழா நடைபெற்றது. இந்நூல்களை முன்னாள் அமைச்சரும் திமுக வர்த்தக அணி தலைவருமான உபயதுல்லா வெளியிட்டார். நூல்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலர் சொக்கா ரவி, காங்கிரஸ் கட்சியின் மாநகர மாவட்ட தலைவர் பி.ஜி. ராஜேந்திரன் ஆகியோர் அறிமுகம் செய்து உரையாற்றினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டு பகுதியில் உள்ள பொதுமக்கள் சில நாட்களுக்கு முன்னர் தேனி மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு அடிப்படை வசதி கோரி மனு அளித்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் பேரூராட்சிகள் இயக்குநர் மற்றும் இணை இயக்குநர், பயிற்சி ஆட்சியாளர்கள், பெரியகுளம் வட்டாட்சியர், வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் 14வது வார்டு பகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு தேனி மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்தனர். இந்நிலையில் அப்பகுதியை பார்வையிட்ட பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே. சரவணகுமாரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு கைவிடக் கோரி திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் டெல்லியில் போராடும் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் விவசாயிகளின் அமைப்புகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு ஏற்படுத்த வேண்டும், புதிய வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் சிஐடியு மாவட்ட செயலாளர் முருகையன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பழனிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த கழுகுமலை கரடிக்குளம் சின்ன காலனி பகுதியைச் சேர்ந்த 5 சிறுவர்கள் அருகில் உள்ள குளத்தில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது ஒரு சிறுவன் மட்டும் குளத்தின் ஆழப்பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கியுள்ளார். இதனை பார்த்த மற்றொரு சிறுவன் அச்சிறுவனை காப்பாற்ற சென்று அவரும் மூழ்கியுள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து நீரில் மூழ்கிய குழந்தைகளை மீட்டனர். ஆனால் சுகேஷ் என்ற சிறுவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். மேலும் கரண் என்ற சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கழுகுமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கழுகுமலை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவாரூர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் வேக கட்டுப்பாட்டு கருவிகளை பொருத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய தீர்ப்பை அமல்படுத்த கோரி வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் மனு அளித்தனர். இதில் திருவாரூர் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் VKS கண்ணன், பொதுச் செயலாளர் பாண்டியன், பொருளாளர் முருகேசன் உட்பட லாரி உரிமையாளர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் உருவாகிய புயல் சின்னம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேசிய பேரிடர் மீட்புக் குழு தூத்துக்குடிக்கு வருகை தந்துள்ளதாகவும், மாவட்டத்தில் உள்ள காவலர்கள் சார்பில் 130 பேரிடர் மீட்பு அமைக்கப்பட்டு அவர்கள் 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு 24 வகையான பாதுகாப்பு கருவிகள் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். மேலும் குளம், ஏரி உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளை காவல்துறையினர் கண்காணித்து வருவதாக ஜெயக்குமார் கூறினார். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கச்சேரிமேட்டில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாகவும், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புகளை அதிகரிக்கும் விதமாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் அணிவகுப்பு நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார் காவல்துறையினரின் அணிவகுப்பை தொடங்கி வைத்தார். இதில் அரூர், கோட்டப்பட்டி, பள்ளிப்பட்டி, கோபிநாதம்பட்டி, பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, கடத்தூர், கம்பைநல்லூர், மொரப்பூர் உள்ளிட்ட காவல் நிலைய காவல் ஆய்வாளர்கள், உதவி காவல் ஆய்வாளர்கள், காவலர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் தடுப்பு கவசங்கள் மற்றும் லத்திகளுடன் கலந்து கொண்டனர். கலவர நேரங்களில் தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய வஜ்ரா வாகனம், அதிரடிப்படை பிரிவு வாகனம், ஆயுதப்படை வாகனம், தீயணைப்பு வாகனம், 108 அவசர ஆம்புலன்ஸ் ஊர்தி உள்ளிட்ட வாகனங்கள் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றன. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட திருக்கண்டலம் ஊராட்சியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 480 ஏக்கர் ஏரி உள்ளது. இந்த ஏரிக்கு வெங்கல் குப்பம், அத்தங்கி, காவலூர், அழிஞ்சிவாக்கம், பெருமுடிவாக்கம், தாங்கல் வழியாக தண்ணீர் வரத்து அமைப்பு உள்ளது. ஆனால் தாங்கல் பகுதியை தனிநபர்கள் சிலர் கடந்த 30 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் திருக்கண்டலம் ஏரிக்கு தண்ணீர் வரத்து தடைப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருக்கண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் மதன், பெருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாலலட்சுமி வெங்கடேசன், அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் ஆகியோர் சொந்த முயற்சியில் JCP இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வரத்து கால்வாய் சீரமைக்கப்பட்டது. இதனால் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 100கணக்கான ஆழ்துளை கிணறுகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் திருக்கண்டலம் ஏரிக்கு வந்த தண்ணீரை விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர். டெல்லியில் விவசாயிகள் தாக்கப்படுவதை கண்டித்தும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சென்னை ஓட்டேரி ஸ்டேஷன் ரோடு பகுதியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய மாணவர் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கம், அகில இந்திய விவசாயிகளின் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு விவசாயி ஒருவரை பாடையில் ஏற்றி அவரை ஊர்வலமாக அழைத்து வந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஓட்டேரி மற்றும் புளியந்தோப்பு காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் சுற்றுப்பயணத்தின் முதல் நாளான இன்று திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெரியசாமி திண்டுக்கல் ஒன்றியத்தில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். அப்போது திண்டுக்கல் ஒன்றியத்துக்குட்பட்ட பெரியகோட்டை பகுதியில் வயல்வெளிகளில் வேலை பார்த்து வந்த பெண்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து சீலப்பாடி தேசிய ஊரக 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்த்து வரும் பெண்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகிற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும், அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தென்பனை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட சாத்தனூர் அணை தனது முழு கொள்ளளவான 119 கன அடியில் தற்போது 93 அடியை எட்டியுள்ளது. இதனையடுத்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் அணையை ஆய்வு செய்தார். அப்போது சாத்தனூர் அணையின் நீர் கொள்ளளவு மற்றும் அணை பராமரிப்பு குறித்தும் அணையின் ஷட்டர்கள் குறித்தும் சாத்தனூர் அணை செயற்பொறியாளர்களிடம் ஆட்சியர் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து அணையில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் இடத்தையும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார்.
மதுரையை சேர்ந்த கருப்பையா சித்ரா தம்பதியினர் தேசபக்தியை விளைக்க கூறும் வகையிலும் அண்ணல் காந்தியடிகளின் 25 ஆண்டு கால சுதந்திர போராட்ட வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துக் கூறும் வகையிலும் 2000 ஆண்டிலிருந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு நடைபயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, மீண்டும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை என இதுவரை 92,000 கிலோமீட்டர் தூரம் கையில் தேசிய கொடியை ஏந்தி நடைபயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இந்த தம்பதியினர் கரூர், திருச்சி, தஞ்சை, கும்பகோணம், மயிலாடுதுறை வழியே புதுச்சேரி செல்ல உள்ளனர். அதன்படி மயிலாடுதுறை வந்த இந்த தம்பதியினர் இளைய தலைமுறையினர் மத்தியில் தேசப்பற்று குறித்தும் கொரோனா குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்கொடுங்காலூரில் வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் போராடி வரும் 1 கோடி விவசாயிகளின் போராட்டத்தை ஆதரித்து அகில இந்திய விவசாயிகள் தொழிலாளர்கள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க மாநில குழு உறுப்பினர் அரிதாஸ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 1 லட்சம் டிராக்டர்களோடு புதுடில்லியை முற்றுகையிட்டு வேளாண் விரோத சட்டங்களான 3ஐயும் ரத்து செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற மின்சார சட்ட மசோதாவை வாபஸ் பெற வேண்டும். அதேபோல இந்திய நாட்டின் லட்சோப லட்சம் கோடானு கோடி தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற தொழிலாளர் உரிமைகளை முடக்குகின்ற தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் 3 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 3,000 ரூபாயும், கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5,000 ரூபாயும் தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கீழ்விசாரம் பார்க்கப்பந்து 4வது தெருவில் வசித்து வரும் கட்டிட தொழிலாளியான மன்னரு என்பவருக்கு சாந்தி என்ற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் மன்னார் சில ஆண்டு காலமாக அதிக அளவில் மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்து சாந்தியிடம் தொடர்ச்சியாக தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் தற்போது மது அருந்திவிட்டு தனது மனைவி சாந்தியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த மன்னார் சாந்தியை அடித்துள்ளார். இதில் மயங்க விழுந்த சாந்தியை மீட்ட மன்னார் அடக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சாந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆற்காடு நகர காவல்துறையினர் மன்னாரை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மதுரையில் மாநில அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளிகளின் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மாற்றுத்திறனாளிகள் என அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க கோரியும், புதுச்சேரி, தெலுங்கானா மாநிலங்களைப் போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்க கோரியும், தனியார் துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைந்தபட்சம் 5 விழுக்காடு வேலைவாய்ப்பு வழங்க கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தங்களுக்கு மாத உதவித்தொகை குறைந்தபட்சம் 3,000ம், கடும் ஊனமுற்றோருக்கு 5,000 ரூபாயும் உயர்த்தி வழங்க வேண்டும், தனியார் துறை வேலைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க சிறப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர்.